மை ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக சென்னை போயிருந்தோம். ஸோ இந்த ஃபேன்சி சாரீ வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இந்த சாரீக்கு வந்து பிளாக் கலர் பிளெயின் ப்ளவுஸ் தான் இருந்தது. இந்த சாரீ கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு நெக் பீஸும் அதுக்கப்புறம் இயரிங்கும் வாங்கியிருந்தேன். அந்த இயரிங்கில் வந்து 2 சைடுமே பீகாக் இருக்கும். ஸோ இது தான் இன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். ஃபைனல் லுக் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எங்களோட ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ரிப் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் எப்படி என்கேஜாக இருப்பீங்க அப்படின்னு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ட்ரிப்ஸில் மோஸ்ட்டாக நாங்கள் வந்து ரொம்ப குவைட்டாக தான் போவோம். இளையராஜா சாங் கேட்டுட்டு எப்பயாவது கொஞ்சம் பேசுவோம். அதுவுமே வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ நாங்கள் ரீச் ஆனது வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு. அதனால நாங்கள் போக வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு அடுத்த பில்டிங்கே வந்து சரவணா செல்வரத்னம் பல்லாவரமில். ஸோ இங்கே போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாய் செக்ஷன் தான் போயிருந்தேன். அடுத்ததாக லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன். அவ்வளோ வைட் வெரைட்டிஸ் இருந்தது. நான் இந்த டைம் எதுவும் வாங்கலை, எல்லாமே பார்த்துட்டு வந்தேன். சாரீஸ்லாம் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு டீட்டெயில் லாங் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கனாலோ இல்லை சென்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். நாங்கள் போயிருந்தது வந்து வீக் டேஸ் அப்படின்றதுனால ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. நீங்களும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்ட்பேக்ஸ் வந்து 200-300 அந்த ரேஞ்சிலேருந்தே இருந்தது. குவாலிட்டி பொறுத்து ரேட்ஸும் டிஃபர் ஆச்சு. திரும்ப வேறு ஒரு வீடியோவில்